சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. மல்லி 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 மல்லி. அதெல்லாம் கிடையாது பாட்டி, எனக்கு அம்மா தான் தரணும். இத பாரு வெண்பா குட்டி, நீ முதல்ல பாலை குடி. நீ குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள 2 பேரும் வந்துருவாங்க. 3 பேரும் சேர்ந்து கல்யாணத்துக்கு என்னெல்லாம் பண்ணலாம்னு பிளான் போடலாம். சரியா? நீ குட் கேர்ள் தானே? நீ என்ன பிளான் சொல்லுவ? நோ, குட் கேர்ல்லாம் இல்ல. வள்ளியம்மா குடுத்தா தான் நான் குடிப்பேன். நீங்க குடுத்தா நான் பாலெல்லாம் குடிக்க மாட்டேன். எனக்கு பாலும் தேவையில்ல, ஒன்னும் தேவையில்ல. சரி வேணா விடு. நீ முதல்ல போய் யூனிஃபார்ம் கழட்டிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரியா? அதுக்குள்ள அம்மாவும் வந்துருவாங்க. முடியாது முடியாது முடியாது. அம்மா இப்ப இங்க வரணும். இல்லனா யூனிஃபார்ம் கழட்டி வேற ட்ரெஸ் போட மாட்டேன். நான் பாலும் குடிக்க மாட்டேன், டிஃபன் சாப்பிட மாட்டேன், ஹோம்வொர்க்கும் பண்ண மாட்டேன், நாளைக்கு ஸ்கூலுக்கும் போக மாட்டேன். சரி வேணா விடு. நான் டாடாக்கு கால் பண்றேன். இது அப்பவே செஞ்சிருக்கலாம்ல. இன்னும் 5 நிமிஷத்துல அவங்க இங்க இருக்கணும். நான் கோமா சொன்னேன்னு சொல்லுங்க. சரி கால் பண்றேன். ரிங் போகுது. டாடா அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறாருமா. பாட்டி, உங்க வேலையை போய் பாருங்க. என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, போதுமா? அப்போ நீயே பாலை குடிச்சுக்கிறியா? சரி, வெண்பாக்கு என்ன ஸ்நாக்ஸ் வேணும்? நான் சாப்பிடுறேன்னு சொன்னேனா? அவங்க எப்போ வராங்களோ நான் அப்பவே சாப்பிட்டுக்கிறேன். நீங்க போங்க பாட்டி. மல்லியம்மா. மல்லி, இவ்ளோ நேரம் நீ எங்க போனேன்னு கேட்டு என்ன படுத்து எடுத்துட்டாமா. பால் குடிக்கல, எதுவுமே சாப்பிடல. பாரு, யூனிஃபார்ம் கூட மாத்தாம உட்கார்ந்திருக்கா. ஏண்டா வெண்பா குட்டி, பாட்டி கூட பேசிக்கிட்டே பால் மட்டும் குடிச்சிருக்கலாம்ல? போங்கம்மா. நான் ஸ்கூலை விட்டு வர நேரம் நீங்க வீட்ல இல்லைன்னா நான் எதுவுமே செய்ய மாட்டேன். யூனிஃபார்ம் கழுத்த மாட்டேன், பால் குடிக்க மாட்டேன், டிஃபன் சாப்பிட மாட்டேன், ஹோம்வொர்க்கும் செய்ய மாட்டேன், ராத்திரிக்கும் சாப்பிட மாட்டேன். என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே, உங்க கூட வெண்பா, டாடா தான் கூட்டிட்டு போனேன். நீங்க கூட்டிட்டு போனா உடனே மல்லியம்மா வந்துருவாங்களா? என்னை பத்தி அவங்க யோசிக்க தேவையில்லையா? நான் ஸ்கூல்ல இருந்து வந்து அவங்கள தேடுவேன்னு தெரிய வேணாமா? வெண்பா வந்தா அவங்க கொடுத்தாதான் சாப்பிடுவான்னு அவங்களுக்கு தெரிய வேணாமா? நான் சொல்றது சரிதானே மல்லியம்மா? சரி விடுமா, அதான் அம்மா வந்துட்டாங்கல்ல. இப்ப பாலை குடி. வித்யாமா, மல்லிகிட்ட பாலை கொடுங்க. இந்தா குடு. இந்தா குடி. வேண்டாம். இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க மல்லியம்மா. நான் ஸ்கூல் போயிட்டு வரப்ப நீங்க எங்கேயும் போக கூடாது, வீட்ல தான் இருக்கணும். சரிம்மா. இப்பெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் எவ்வளவு ஹாப்பியா சொல்லுவேன்னு தெரியுமா? ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போய் நிறைய அம்மா கிட்ட ஸ்கூல்ல நடந்த விஷயம் எல்லாம் சொல்லுவேன்னு தெரியுமா? குட்டி குட்டி ஹாப்பினஸ் எல்லாம் லைஃப்ல வேணும்னு நீங்க தானமா சொல்லுவீங்க. ஆமா, நான் தான் சொல்லுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்றத கேட்டு எவ்வளவு பொறாமப்படுறாங்க தெரியுமா? அவங்க அம்மா அப்பா நிறைய பேரு ஒர்க்குக்கு போயிட்டு லேட்டா தான் வருவாங்களாம். வேலை பார்க்குற ஆண்டி தான் அவங்களுக்கு பாலெல்லாம் கொடுப்பாங்களாம். வேலை பார்க்குற ஆண்டி ஸ்கூல்ல நடக்கிற கதையெல்லாம் கேட்கவே மாட்டாங்களாம். ஆண்டி பால் டேபிள்ல வச்சுட்டு போயிடுவாங்களாம். அச்சச்சோ, ஆனா நமக்கு பாட்டி தான் இருக்காங்கல்லம்மா, அவங்க நீ சொல்றதெல்லாம் சும்மா அப்படியே அம்மா மாதிரி கேட்பாங்கல்ல. ஆனா பாட்டி தானே அவங்க, மல்லியம்மா இல்லைல்ல. சரி சரி, வெண்பா குட்டி சொன்ன மாதிரியே இனிமே அவ ஸ்கூல்ல இருந்து வரும்போது அம்மா தான் ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுப்பேன். ஓகேவா? ப்ராமிஸ்? ப்ராமிஸ். இந்த பாலை குடிங்க. போங்க, யூனிஃபார்ம் மாத்திட்டு முகம் கை கால் கழுவிட்டு வாங்க. 2 minutes மல்லியம்மா. மல்லி, அவதான் ஏதோ கேக்குறானா, நீயும் ஃபேக்கா ப்ராமிஸ்லாம் பண்ணிட்டு இருக்க. நீ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? நீ சொன்னத குழந்தை எல்லாத்தையும் மனசுல வச்சுப்பா. கடைசியில நீங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா அவதானே இதெல்லாத்தையும் நினைச்சிட்டு கஷ்டப்படுவா. அவ மனசு என்னைக்கும் புண்படுன்னு உனக்கு தோணவே இல்லையா?
உன் பாட்டுக்கு அவ எப்ப ஸ்கூல் விட்டு வந்தாலும் நீ இருப்ப பாத்துப்பேன்னு சொன்னா அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு புரியல. டேய் என்னடா இது? வெண்பா அப்படி கேக்குறப்போ மல்லி வேற என்ன சொல்லுவா? இப்ப நான் சொல்றேன், மல்லி இங்கதான் இருப்பா, பாத்துப்பா. உனக்கு காஃபி தரவா? அம்மா பேச்ச மாத்தாதீங்கம்மா. இவளுக்கு வெண்பாவை முதல்ல சமாளிக்க தெரியணும். எத்தனை நாளைக்கு வெங்க இருப்பா? வரல விட்டு என்ற மாதிரி வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா இங்க இருந்து போய்த்தானே ஆகணும். அதுக்கப்புறம் எப்படி நம்ம சமாளிக்க போறோம்? அதை யோசிச்சு பேசணுமா நீங்க? ஏங்க, நான் கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு போகணுமா? நான் இங்க இருந்து ஒரு நிமிஷம் கூட உங்களை விட்டுட்டு பிரிஞ்சு போக மாட்டேங்கிற நினைப்புல தாங்க வெண்பா கிட்ட நான் அப்படி சொன்னேன். இதை என்னால என்கிட்ட கூட சொல்லிக்க முடியாத நிலைமையில இருக்கேன். அதுதாங்க உண்மை. மல்லி, உன்னை ஹர்ட் பண்றதுக்கு நான் இப்படி சொல்லல மல்லி. உன்னோட விஷயத்தையும் நீ பார்க்கணும்ல. நீ இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி மாண்டசரி ட்ரைனிங்க முடிச்சிருன்னு நான் சொல்லியிருக்கேன். உன் லைஃபையும் கொஞ்சம் பாரு. வெண்பா வெண்பா நீ பின்னாடியே சுத்திக்கிட்டு கடைசி வரைக்கும் நீ இங்க இருக்க முடியுமா? என்ன பத்தியே யோசிக்கிறீங்களே, ஒரு நிமிஷம் என் கண்ணை பாருங்க. அதுல உங்க மேல இருக்கிற அன்பையும் உங்களால புரிஞ்சுக்க முடியும் விஜய். நீங்க புரிஞ்சுக்காத மாதிரி இருக்கீங்களா, இல்ல உங்களுக்குள்ளயும் என்ன மாதிரியே ஒரு நினைப்பு வந்து அதை நீங்களே ஒத்துக்க முடியாத மாதிரி மனசை கட்டுப்படுத்தி வச்சிருக்கீங்களா? எனக்கு ஒன்னும் புரியல. தேவை இங்க பாரு சித்ரா, உன் மக போற போக்கு சரியில்லைம்மா. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். இத பார், நம்ம எதிரியை நினைச்சுக்கிட்டு செய்யற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு எதிராக வந்துடக்கூடாது. அந்த புத்திசாலித்தனம் நம்ம கிட்ட இல்லைன்னா ஒரு நாள் கூட யாரையும் எதிர்க்கிறது நல்லதில்லைன்னு சொல்லிட்டேன். ஏன் சித்தி, ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க? அப்படி ரஞ்சி என்ன பண்ணிட்டா? என்ன பண்ணிட்டாளா? நான் மல்லிய கல்யாணத்தன்னைக்கு கடத்துறதுக்கு ஆள் செட் பண்ணேன். ஆனா இவ என்னடானா, அதான் உன் பொண்ணு, அந்த பொண்ணு வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு பிளான் பண்றா. வில்லியா இருக்கலாம், ஆனா வில்லங்கத்துக்கே வில்லியா இருக்க கூடாது. சித்தி, நான் தெரியாம தான் உங்களை கேக்குறேன். மல்லிய ஒரேடியா முடிச்சுட்டா நல்லது தானே? ஒருவேளை விஜயே மனசு மாறி ரஞ்சிதா கழுத்துல தாலி கட்டினா கூட அத வெண்பா ஏத்துக்குவாளான்னு தெரியலையே. எப்ப பார்த்தாலும் மல்லி காலை கட்டிக்கிட்டு அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த வெண்பா ரஞ்சிய ஏத்துக்காத வரைக்கும் என்னதான் தாலி கட்டினாலும் விஜய் ரஞ்சிதாவை பொண்டாட்டியா ஏத்துக்கவே மாட்டான். அதனால ஒரேடியாவே மல்லிய மேல அனுப்புறதா நல்லதுன்னு நானும் நினைக்கிறேன். அடி பாவி, அது சரி, அந்த அம்மாவோட அம்மா தானே இந்த அம்மா. உன்கிட்ட வந்து சொன்னம் பாரு, என் புத்திய ஏன் செருப்பால. ஐயோ சித்தி சித்தி நில்லுங்க சித்தி, ஏன் கோவப்படுறீங்க? இந்த பாரு, ரஞ்சிதாவுக்கும் விஜய்க்கும் கல்யாணம் முடிஞ்சதுன்னா போதாதா? அதுக்கப்புறம் அந்த மல்லி ஒதுங்கிதானே ஆகணும். அதை விட்டுட்டு ஏன் தேவையில்லாம இந்த வேலையெல்லாம் பார்க்கணும்? சரி, மல்லி கதைய நீ சொன்ன மாதிரி முடிச்சிட்டதாவே வச்சுப்போம். விஜய்க்கு உண்மை தெரிஞ்சா நம்மள சும்மா விட்டுருவானா? அது எப்படி அவன் விடுவான்? மல்லி மல்லின்னு கட்டின பொண்டாட்டி மாதிரில இப்பவே கரையறான். அவனுக்கு எல்லாம் தெரியக்கூடாது சித்தி. தெரியாம தான் நாம இதை செய்யணும். அம்மாவ மகளும் தானே. ஐயோ, நல்லா செய்வீங்க, நல்லா செய்வீங்க. இத பாரு சித்ரா, ரஞ்சிதா இந்த மாதிரி எக்கு தப்பான விஷயம் பிளான் பண்ணான்னு விஜய்க்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு சோழி. நாம யாரும் இந்த வீட்டுல இருக்க முடியாது. விஜய்க்கு ரஞ்சிய கட்டி வைக்கணுங்கிற கனவு இருக்கு பாரு, அது கனவாவே போயிடும். என்ன சித்தி பண்றது? அப்படி இப்படின்னு கல்யாணமே பக்கத்துல வந்துருச்சே. நாளைக்கு நேரம் கல்யாணமே முடிஞ்சிருக்குமே. நான் சொல்றத கேளு, முதல்ல அந்த கதிரேசனுக்கு போன் போடு. அந்த ஆளுக்கு எதுக்கு சித்தி போடணும்? நீங்க வேற சும்மா இருங்க. இல்லாத பிரச்சனையெல்லாம் இழுத்து விட்டுறாதீங்க. பெரியவங்க சொன்னா கேட்கணும், ஏதாவது காரணம் இருக்கும். நான் சொல்றேன்ல, முதல்ல நீ போனை போடு. எடு, அந்த கதிரேசனை வச்சுதான் வேலையை முடிக்கணும். அந்த ஆளு லட்டு மாதிரி கிடைச்ச வாய்ப்பையே கோட்டு விட்டுட்டாரு. கோயிலுக்கு போறப்பவே மல்லியை காலி பண்ணிருக்கலாம்ல. அவன் அடிப்பட்ட பாம்புடி, அதனால இந்த தடவை கண்டிப்பா கோட்டை விட மாட்டான். மல்லிய காலி பண்றானோ கடத்துறானோ எல்லாம் அவன் இஷ்டம். ஆனா மாட்டுனா அவன் ஜெயிலுக்கு போயிடுவான்ல. அப்புறம் நாம விஜய ரஞ்சி கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். இந்த வெண்பா குரங்க நிஷா தலையில கட்டிட்டு நாம நிம்மதியா நம்ம ரஞ்சிதாவை குடும்பம் நடத்த வைப்போம்.
என்ன சொல்ற? யோசிக்காத, போனை போடு. பக்கத்துல தானே இருக்கு, எடுத்து போடு. எல்லாம் சொல்லி தரணும். இவ எதுக்கு கால் பண்றா? ஹலோ ஹலோ, நான் சித்ரா பேசுறேங்க, விஜயாவோட அக்கா. நீ எதுக்குமே எனக்கு கால் பண்ற? அன்னைக்கு உன் பொண்ணு என்ன பேச்சு பேசினா தெரியுமா? அதெல்லாம் வயசுக்கு மீறின பேச்சு. உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. போனாயுமா? ஹலோ ஹலோ, இருங்க, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல, ஆனா மல்லிய விஜய் முன்னாடி கல்யாணம் பண்ணது பொய் கல்யாணமா இருக்கலாம். ஆனா நாளைக்கு அவங்க நிஜமாவே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. என்னது? நிஜமா கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? என்னமா சொல்ற நீ? ஆமாங்க, கோயில்ல வச்சு கல்யாணம் பண்றாங்க. அப்படியே ரெஜிஸ்டரும் பண்ணிடுவாங்க போல இருக்கு. அப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த கல்யாணம் மட்டும் முடிஞ்சிருச்சு, வெண்பா உங்களுக்கு கிடையாது. ஓகே ஓகே. என்ன சொல்ற நீ? ஆமாங்க, மல்லி ஒன்னும் லேஸ்பட்டவ கிடையாது. இப்பவே எல்லாரையும் கைக்குள்ள போட்டு வச்சிருக்கா. தாலி மட்டும் ஏறிச்சு, அவ்வளவுதான். வெண்பா உங்க பேத்திங்கிறத மறந்துட வேண்டியதுதான். எங்களுக்கு வீட்டை விட்டு போறதுலாம் ஒண்ணும் வருத்தமே இல்லைங்க. ஆனா வெண்பாவோட நிலைமை தான் ரொம்ப மோசமாயிடும். நாளைக்கு தாத்தான்னு அவ உங்களை கூப்பிட மாட்டா, அந்த மல்லியோட அப்பனை தான் அவ தாத்தான்னு கூப்பிடுவா. என்னைக்கு இருந்தாலும் வெண்பாவுக்கு நீங்க மட்டும்தான் தாத்தாவா இருக்கணும்னு விரும்புவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இந்த போனே உங்களுக்கு பண்ணேன். உங்க கையில நான் இந்த பிரச்சனையே கொடுத்துட்டேன். நான் உங்களை நம்புறேங்க. நீங்க அந்த மல்லியை என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா நாளைக்கு மல்லி என் தம்பி கையால தாலியை வாங்கிக்கவே கூடாது. அப்படியா கதை? என்னை மீறி எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். யாரு? யாரு யாரு யாரு? கதிரேசன் தானே? இல்லையே. ஆமா. அம்மா, ஆல்ரெடி நான் பாட்டிக்கிட்ட யாருமே தலையிட வேண்டாம்னு சொல்லிட்டேன். உன்கிட்டயும் சொல்றேன், உன் சித்தி கூட சேர்ந்து வேண்டாத வேலையெல்லாம் எதுவும் பார்க்காத. இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அந்த மல்லியை அடிச்சு காலி பண்றவ நானா மட்டும்தான் இருக்கணும். என்னமா அது? புருஷன்னு ஒருத்தன் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நான் யாரையும் இப்படி மனசார நேசிப்பேன்னு நினைச்சு கூட பார்த்ததில்ல. ஆனா நொடிக்கு நொடி நீ வீட்டை விட்டு போக போறவதானே, சீக்கிரம் போயிடுவேன்னு விஜய் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இதுதான் வாழ்க்கை. நாம ஒண்ணு நினைச்சா வாழ்க்கை நம்ம முன்ன வந்து உட்கார்ந்து இதுதான் நிஜம்னு சொல்லுது. என்னோட புத்திக்கு இது புரியுது, ஆனா மனசுக்கு புரியலையே. அது பாட்டுக்கு இங்க அவர் கூடவே இருக்கிறதுக்கு ஏங்குது. எப்படி அவரை இவ்ளோ புடிச்சு போச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. நானும் யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன். 1 2ன்னு எதையும் குறிப்பிட்டு சொல்ல முடியல. அது சரி, காரணம் வச்சா காதல் வந்து தொலைக்கும். என் மனசு என்னமோ அதோட வீடு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இத்தனோண்டா உள்ள வந்து விழுந்த மாதிரி விழுந்து, அப்புறம் செடியாகி மரமாகி இப்ப பூத்து நிக்கிற மாதிரி மனசுல காதல் முழுசா கிளவிட்டு நிக்குது. எதை பார்த்தாலும் எல்லாம் அவர்தான் ஞாபகப்படுத்துது. வெக்கத்தை விட்டு சொல்லணும்னா கொஞ்ச நேரம் கூட அவரை பார்க்காம இருக்க முடியல. அப்பதான் என் பக்கத்துல இருந்து போயிருந்தா கூட எப்ப வருவாருன்னு மனசு தேடிக்கிட்டே இருக்கு. அவருக்காக ஏதாவது செஞ்சிட மாட்டோமா, அவரை சந்தோஷப்படுத்திட மாட்டோமான்னு எப்பவுமே யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இத நான் காதல்னு சொல்லாம வேற எப்படி சொல்றது? எனக்கு தோன்ற மாதிரி உங்களுக்கும் தோணுதான்னு தெரியல. அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் எதுவும் பெருசா செய்யலன்னு நினைக்கிறேன். ஒரே நாள்ல பெருசா என்ன மேஜிக் நடக்க முடியும்? ஆனா நடந்தா நல்லா இருக்கும். உங்க மனசுல நான் நிறைஞ்சு நீங்களே என் கழுத்துல தாலி கட்டினா அது போதுங்க. இப்போதைக்கு எனக்கு அது போதும். அந்த சந்தோஷத்துல நான் இங்க வாழ்ந்துடுவேன். இதெல்லாம் நான் யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல, சொல்லவும் முடியல. அவ்வளவு துணிச்சல் எல்லாம் வரலங்க. தப்பு செய்யறமான மனசுக்குள்ள குத்துது. அங்க அண்ணன் குடும்பம் நான் அவங்கள காப்பாத்திடுவேன்னு நம்புறாங்க. அதான் உங்ககிட்ட சொல்றேன்.
நான் உங்க போட்டோவை பார்த்து தான் எல்லாமே சொல்ல முடியும். இது என்னோட பிராப்தம். முருகா, வித்யாம்மா, நான் சும்மா அது வந்து நான் எல்லாமே கேட்டுட்டேன் மல்லி. இல்ல வித்யாம்மா, நான் வந்து இங்க என்ன இல்ல, எதை இல்லன்னு சொல்ல போற? நான் கேட்டதெல்லாம் பொய்ன்னு சொல்ல போறியா? நீங்க தப்பா எடுத்துக்க கூடாதுமா. நான் வந்து இந்த ஆண்டாள் கிருஷ்ணர் கிட்ட சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி. ஓ, இங்க பாரு, நீ ஆண்டாளும் இல்ல, என் பையன் கிருஷ்ணரும் இல்ல. ஆண்டாளுக்கு அவ காதலனோட நேரா பேச முடியல, அவ பாட்டா பாடினா. என் பையன் இங்க தானே இருக்கான், ஒரே ரூம்ல தானே இருக்கீங்க, அவன்கிட்ட நேரா சொல்றதுக்கு என்ன? வித்யாம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் அப்படியெல்லாம் நினைச்சு எதுவும் சொல்லல. நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாதுன்னு தான் அப்படி சொன்னேன். ஓ, நான் இப்பதான் ரொம்ப சரியா புரிஞ்சுகிட்டு இருக்கேன். ஒரு பொண்ணுக்கு மனசுல 1000 ஆசை இருக்கலாம், ஆனா அதெல்லாம் வெளியில சொல்லிட முடியாது. அவளோட கண்ணு, அவளோட விரல் நுனி இதெல்லாம் கூட பேசிடும். ஆனா உண்மைய அவ மனசுல இருந்து வாய் வரைக்கும் கூட கொண்டு வர முடியாது. இதான் நம்ம சூழலே. நானும் உன்னோட வயசை கடந்து தானமா வந்திருக்கேன். வித்யாம்மா, வித்யாம்மா, இதை இதோட விட்டுருங்க. நம்ம 2 பேரோட இது போகட்டும். அது எப்படி 2 பேரோட போகும்? ம்? நான் மட்டுமா கேட்டேன்? அங்க பாரு, உன் சாமியும் இங்கதானே இருக்காரு. இல்லம்மா, அது சாமி உங்கள மாதிரி யார்கிட்டயும் போய் சொல்லாதல்ல. சாமி கேட்க மட்டும்தான் செய்யும், வேற எதுவும் செய்யாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? மல்லி, சாமி தன்னை நம்புறவங்களுக்கு அவங்க விரும்புறதை எல்லாம் செய்யும். அதுவும் நீ வாயை திறந்து கேட்டிருக்கல்ல, செய்யாம போயிடுமா? வித்யாம்மா, ப்ளீஸ்மா, நான் முட்டாள்தனமா ஏதேதோ உளறிட்டேன். அவர்கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க, அவருக்கு தெரிய வேண்டாம். நான் சொல்ல மாட்டேன், ஆனா அது உன் கையில தான் இருக்கு. நீயே சொல்லிடு. என்னம்மா சொல்றீங்க? நீயே சொல்லிட்டா நல்லது. நான் சொன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து சொல்லுவேன், எப்படி வசதின்னு பாத்துக்கோ. ஐயோ வித்யாம்மா, வேண்டாமா ப்ளீஸ் வித்யாம்மா, அவர்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாமா. அட, என்ன பண்றீங்க 2 பேரும்? போய் சொல்லு. வேண்டாமா. இங்க பாரு, நானும் அவனை கூப்பிட்டேன், கடவுள் கிட்ட சொன்னல, சாமி தான் அனுப்பி வச்சிருக்காரு. போ. ஐயோ, நான் சொல்ல மாட்டேம்மா, தப்புமா. சொல் பேச்சு கேளு மல்லி. விஜய் கையால நீ தாலி கட்டிட்டா உன் வாழ்க்கை, விஜய் வாழ்க்கை, வெண்பா வாழ்க்கை, எல்லார் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். நான், உன் பெரியம்மா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவோம். போ, போய் சொல்லிடு. என்ன மல்லி, ஏதோ ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கு. இல்லப்பா, மல்லி உன்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறா. என்ன மல்லி? அது வந்து நீங்க சொல்லு மல்லி, சொல்லு, என்ன விஷயம்? தாலி கட்டிக்கிறத பத்தி தானே சொல்லணும்னு இருந்த, சொல்லிடு அவன்கிட்ட. அதெல்லாம் ஒன்னும் worry பண்ணிக்காத மல்லி, அது எல்லாமே ரெடி. நீ நினைச்ச வரை எல்லாமே நல்லபடியா நடக்கும், சரியா? அவ இவ என்ன நினைக்கிறானா, அவ சொல்றதுதான் கேளேண்டா. சொன்னாதானமா கேக்குறதுக்கு. சொல்லு மல்லி. சொல்லு மல்லி. சொல்லு. சொல்லு. என்ன? இல்ல, தாலி தானே. நீங்க வேணா, நான் வேணா, நீங்க வேணா என் கழுத்துல தாலி கட்டிக்கோங்க. என்ன சொன்ன? என்ன? வெண்பாக்காக, வெண்பாக்காக நீங்களே என் கழுத்துல தாலி வந்து கட்டி, அது அது வந்து மல்லி, வெண்பாக்காக நீ எவ்வளவோ செஞ்சுட்ட. அவ உயிரை 2 வாட்டி காப்பாத்திருக்க. இப்பவும் உங்க கையால அவளுக்காக தாலி கட்டுங்கன்னு சொல்ற. அதுக்கு மட்டும் நான் விட மாட்டேன். இது உன்னோட கனவு, உன்னோட ஆசை, உன்னோட வாழ்க்கை. அத நீ மறக்கலாம், ஆனா நான் மறக்கல. ஞாபகம் இருக்கா உன் ஹஸ்பண்ட் எப்படி மாநிறமா இருக்கணும்னு சொன்னிய? அப்புறம் வெண்பாவோட ஸ்கூல்ல நம்மள சேர்த்து போட்டோ எடுத்தாங்களே, அதுக்கு எவ்வளவு பதட்டப்பட்ட. என்னோட லைஃபை பத்தி யோசிக்க மாட்டீங்களான்னு நீ கேட்டல்ல. அப்ப இருந்தே ஒரு விஷயத்திலையும் நீ ஹர்ட் ஆயிடக்கூடாதுன்னு யோசிச்சு பண்ணிக்கிட்டு இருக்க. நீ உன் சூழ்நிலையால இந்த வேலைக்கு வந்திருக்க. இதனால உன் லைஃப் மட்டும் பாதிக்கப்படக்கூடாது.
நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். நம்ம சென்னை சில்க்ஸ்ல ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் வந்துடுச்சு. up to 50% off. செம்ம ஜாலி ஆயிடுச்சு. தரமான ரகங்கள், fresh and trendy collections, up to 50% offer. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks-இன் தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. Chickamauga, 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 Chickamauga.